திமுகவுக்கு வலுவான கூட்டணி இருந்தாலே ஜெயிக்க முடியும். தனிச்சு நின்று எந்த காலமும் ஜெயிச்சு திருமாவளவன் ரெண்டு பிரிவா இருக்காங்க. ஏங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லைங்க, ஒருத்த நாடுல ஒன்று நடந்ததுங்க. ஏடிஎம்கே சரியா பயன்படுத்த அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. எம்ஜிஆருக்கு எப்படி கலைஞரை விட அதிகமான ஒரு மக்கள் மத்தியில் ஈர்ப்பு இருந்தது, அந்த ஈர்ப்புல விஜய் இதை விஜய் பயன்படுத்த அவர் மேல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும், மக்களை சந்திக்க மக்கள்கிட்ட வரணும். இப்போ புஷியானந்த பொறுத்தவரை அவர் பாண்டிச்சேரி அரசியல் தான் பார்த்திருக்காரு. தமிழ்நாடு அரசியல் வித்தியாசமான சும்மா புஷியானந்த் பார்க்கிறாரு, ஆனந்த் அவர் பேரு 2026 களம் வந்து ஒரு சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி வரைக்கும் குமரிமுனை வரைக்கும் போயிட்டா வள்ளுவரை பார்த்துட்டா அவர் வெற்றி பெறுகிறார். தமிழகத்தின் முதல்வர் அவர்தான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் தான் இருக்காரு. தமிழக அரசியலுக்கு வந்து அவர் நீண்ட கால ஒரு அனுபவம் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி அவரோட டிராவல்ல இன்னைக்கு இருக்க அரசியலை பத்தி நிறைய கருத்துக்கள் நம்ம கூட பேச இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஒரு பக்கம் கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு வாதம் முன் வைக்கிறாங்க. திமுக அரசு இப்போ வந்து அவங்க கூட்டணியை சரியாக தான் கொண்டு போகிறாங்களா? திமுகவில் என்னன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் சமீப காலமாக இருக்குது. அந்த தைரியம் வந்து நியாயமான தைரியமாக எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு தைரியம், ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், வலுவான கூட்டணி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். 1967 அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. அவர் தானே முதலமைச்சர் திமுகவுக்கு. அவர்லேருந்து அந்த திமுக கட்சி இல்லையா? அவர் இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க. 67 வரும்போது யாரை குள்ளுகப்பட்டன்னு சொன்னாங்களோ ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி, பி ராமமூர்த்தி தலைமையில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மாப்போசி தலைமையில் இருந்த தமிழரசு கழகம் வட மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த நேரத்தில் வலுவாக இருந்தாங்க. அதே மாதிரி மூக்கையா தேவர் தலைமையில் இருந்த ஃபார்வர்ட் பிளாக், அதாவது மதுரை மாவட்டத்தில் கொஞ்சம் பகுதியில் அவங்க ஓட்டு வாங்கியிருக்குது. அதே மாதிரி காயிதே மில்லத் தலைமையில் முஸ்லீம் லீக். அன்றைக்கு சோசியலிஸ்டுகள்னு ஒரு கட்சி இருந்தாங்க, பிஎஸ்பி எஸ்எஸ்பி, ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இருந்தாங்க. அது மாதிரி ராம் மனோகர் லோகியா எஸ்எஸ்பி. இதெல்லாம் வலுவான கூட்டணியாக அன்றைக்கு அமைந்தது. அன்றைக்கு இந்திரா தலைமையில் உள்ள காங்கிரஸும் தமிழ்நாட்டை குறிப்பாக காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் பிளவாகலை. 69 தான் காங்கிரஸ் பிளவாகுது. ரெட்டமாட்டு நுகத்தடி போட்டின ஏர் பூட்டின அந்த சின்னம் தான் அன்னைக்கு அவங்களுக்கு. காங்கிரஸ் தனியாக நிற்குது, கூட்டணி இல்லாமல். பிளவுபடாத காங்கிரஸ் அன்னைக்கு ஒரே காங்கிரஸாக இருந்தது. இந்திரா, காமராஜர், எல்லாரும், நிஜலிங்கப்பா, அதுல்யா கோஸ், எஸ்கே பாட்டில் இவங்களாம். தமிழ்நாட்டில் என்ன வினோத நிலைமைன்னா, இந்த கூட்டணிகள்லாம் ஜெயிக்கிறாங்க, கூட்டணி சேர்த்து ஜெயிக்கிறாங்க. தனியாக நின்ன காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்குது, ஆனால் தோக்குது. 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கின திமுக கூட்டணி இத்தனை கட்சி சேர்ந்து ஜெயிக்குது, ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த நேரத்தில் உருப்படி அரிசி சென்னையிலும் கோவையிலும் கொடுப்போம் என்று அண்ணா உறுதிமொழி இந்திய எதிர்ப்பு போராட்டம். ரேஷன் கடையில் அன்றைக்கி பக்தவச்சலம் முதலமைச்சர். அரிசி கிடைக்கல, அரிசி பற்றாக்குறை. காமராஜர் விருதுநகரில் தோத்ததே அது ஒரு காரணம். ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கும். இப்படி தான் தொடர்ந்து நீங்கள் கவனித்து பார்த்தால், பிறகு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வெளியே வரார், அவர் ஜெயிச்சு வரார். பிறகு வலுவான கூட்டணியில் தான் 89 ஜெயிக்கிறாங்க. நாங்கள் மதிமுக பிளவுபடுது. அப்போ நம்ம மூப்பனார் ரஜினிகாந்தோடைய வாய்ஸ் மதிமுக கொஞ்சம் ஓட்டு பிரிக்கி ஈஸியாக 96 ஜெயிக்கிறாங்க. இப்போ 2006 வலுவான கூட்டணி. இப்போவும் 10 வருஷம் தோத்தாங்க, இப்போ வலுவான கூட்டணியில் ஜெயிச்சாங்க. திமுகவுக்கு வலுவான கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பணத்தை கொடுத்துருவாங்க. இடைத்தேர்தல்னால் இப்போ ஈரோடு கிழக்கு வரப்போது எப்படியே 2000 3000 கொடுப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. இதுதான் அவங்க இயல்பு. தனிச்சு நின்று எந்த காலமும் ஜெயிச்சது கிடையாது. இப்போ என்னன்னா, நம்மளை விட்டு கூட்டணி எங்கே போகிறாங்க அன்னைக்கு ஸ்டாலின் நினைக்கிறாரு. பாலகிருஷ்ணன் தமிழ் மாநில குழு தலைவராக சிபிஎம்க்கு இருக்கும்போது திண்டுக்கல் வச்சு 2 மாதம் படி திமுக என்றைக்கும் திராவிட கட்சிகள் என்றும் கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்காங்க, தனிச்சா நின்று ஜெயிக்கலை இன்னும் தொடர்ந்து இன்னைக்கு சொல்லி வந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சாம்சங் பிரச்சனை, இந்த ரேஸ் கோர்ஸில் ஒரு வீடுகள் காலி பண்ணி இந்த இவங்கள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனை. இப்படி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இப்போ கிண்டி
அண்ணா பல்கலைக்கழகத்தில் விஷயத்துல கடுமையான அறிக்கை கொடுத்தாங்க. ம். முத்தரசன் கொஞ்சம் ஓரளவு ஆதரவாக இருந்தார் திமுகவுக்கு. இந்த அளவு சிபிஎம் மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவு இருந்தார். இப்போ அவரும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாப்புல பைய வெளியே வராரு. உங்களுக்கு புரியுதா? புரியுது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இல்லைங்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஆளுங்களுக்கு தானே நம்ம கொடுத்துருந்தா நம்மளும் இவிகே சிலங்கவன் மாதிரி நம்மளும் ஜெயிச்சிருக்கலாமே அன்னு வருத்தங்கள் காங்கிரஸ்காரங்கிட்ட இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும் செய்யணும்னு பேசுனாங்க, இடையில ஞாபகம் இருக்கு. எங்களுக்கும் ஆசை இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கடந்த 2006 ஆட்சியில் காங்கிரஸும் பாமக இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி ஒரு மைனாரிட்டி அரசு தான் ஜெயலலிதா சொன்னாங்க. ஓகே. அன்னைக்கு ஆட்சி இருந்தது. எப்போ 2006 to 2011. இப்படி கூட்டணி, ரெண்டாவது ஓட்டு காசு, இதில் தான் வெற்றி பெறாங்க. வேற தனிப்பட்ட தனியாக எம்ஜிஆராக தனியாக நின்னாங்க, ஜெயலலிதாவோட ஓரளவு தனியாக நின்னாங்க. அந்த தைரியம் திமுகவுக்கு என்றைக்கும் கிடையாது. அவங்க தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. இன்னும் ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து கூட்டணிகளில் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. இதை விஜய் பயன்படுத்திக்கணும். விஜய் பயன்படுத்திக்கிட்டா விஜய்க்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. வெறும் ரசிகர்கள் மட்டும் அவருக்கு போதுமானதில்லை. வெறும் அதை எப்படி நடத்தி கொண்டு போகணுங்கிறதுல உங்களுக்கான அனுபவமான ஆட்கள் வழிகாட்டணும். இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் வந்தாங்க. வைகோவுக்கு மாவட்ட செயலாளர் பிரிஞ்சு போனாங்க 96. எம்ஜிஆர் ரசிகர் தான் வந்தாங்க. ஆனால் அவரோட வந்து அதுக்கு பிறகு பல பேர் திமுகவில் இருந்த பல பேர் அவரோட போயிட்டாங்க. காளிமுத்து, அதே மாதிரி உங்களுக்கு விவி சுவாமிநாதன், அண்ணா காலத்தால் சிதம்பரம் விவி சுவாமிநாதன், இப்படி பல ஆட்கள் வந்த பே சீனிவாசன், காமராஜர் தோக்கடிச்ச பே சீனிவாசன், அதே மாதிரி நாவலர் இவங்கெல்லாம் பின்னாடி வர்றாங்க, ராஜாராம்லாம் பின்னாடி வர்றாங்க. அதே மாதிரி எஸ்டி சோமசுந்தரம், இவங்கெல்லாம் வந்து அதை ஒரு வரையறை பண்ணி கொண்டு வராங்க. இந்த நிலையில் விஜய் வெளியே வந்து இன்னும் பணிகளை செய்து மக்கள் மத்தியில் போனால் அவர் ஆட்சியை பிடிக்கலாம். இன்னும் நாள் இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது. இந்த நான் சொல்கிறேன், அவர் வந்து வேற யார்ட்டையாவது கட்சியை ஒப்படைச்சிட்டான்னா கட்சி சரியாக வராது. இப்போ விஜய் கட்சியில் என்ன ஒரு பிரச்சனைனா, ரசிகர்கள் இருக்காங்க, அவர்களை மோல்டு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த இடத்துல இப்படி கொண்டு வரணும், அன்னு கொண்டு வர்றாப்புல கொண்டு வரணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜய் கட்சியில் வேணும். வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து மட்டும் பண்ணிட முடியாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த வியூகம் வகுக்கிறவங்க வந்து தேர்தலுக்கு தான் பயன்படும். கட்சி அமைப்பு கட்டுமானத்துக்கு ஒரு அனுபவமான ஆட்கள் வேணும். இப்போ புஷியானந்த பொறுத்தவரை அவர் பாண்டிச்சேரி அரசியல் தான் பார்த்துருக்காரு. தமிழ்நாடு அரசியல் வித்தியாசமான அரசியல். உங்களுக்கு பார்த்தா தெரியும், சென்னையில் உள்ள தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க. சென்னையை போயிட்டு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனால் தமிழ் மாறும். பிறகு சோக்காடு நடுநாடு என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு, வடார்காடு, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டம், இங்கே இருக்க தமிழ் வேற. அது பிறகு ஜெயங்கொண்டான்லேருந்து பைய மாதிரி திருச்சி, டெல்டா, கரூர் தமிழ் வேற. பிறகு அதுக்கு கீழே போனான்னா உங்களுக்கு தெரியும், திருச்சிக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதோட சிவகங்கை தமிழ் வித்தியாசமாக இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி தமிழ் வேற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி தமிழ் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். கேரளம், அந்த ஈழத்து மாதிரி ஸ்லாங் இருக்குது, எல்லாமே கலந்தது. இப்படியான ஒரு புவியரசில் தமிழ்நாட்டில் இருக்குது. எப்படி இந்தியாவில் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தி, வங்காளம், ஹிந்தி பேசுகிறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த கலாச்சாரத்தோடு கூடிய அரசியல் வீகம் வேணும். இப்போ அந்த வீகம் வைக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கான ஆள் யார் இருக்காங்க விஜய் கூட? இல்லை, இவர் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார். அவரு தான் வந்து இப்போ சமீபத்தில் வீகம் வைக்கிற ஆளுக்கு பாருங்க. இப்போ நான் வந்து திமுகவில் இருந்தேன், கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. திமுகவில் இருக்கும்போது சுனில் கொஞ்ச நாள் யூகம் வைத்தார், பிரசாந்த் கிஷோர் யூகம் வைத்தார். அவர் யூகம் வகுக்கிறவங்களுக்கும் பார்ட்டிக்கும் சம்பந்தம் இல்லை, அறிவாலயம் பக்கமே வர. அவர் தேர்தலுக்கு மட்டும்தான் வந்தார், தேர்தல் மட்டும் வேலை தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு தடவை பிரசாந்த் கிஷோர் எனக்கே ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு விவரம் வேணும்னா நீங்கள் வந்து தலைவர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா அவர் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, அவர் மூலியமாக நீங்கள் வாங்க, நீங்களா நேராக என்கிட்ட வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த சொன்ன விஷயம் வந்து ஸ்டாலின் மருமகன்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. மருமகன் என் மேலே கோபத்தில் இருந்தார். எனக்கு என்ன இருக்கு, கோவப்பட்டேன், எனக்கு என்ன இருக்கு, நான் எம்எல்ஏ எம்பிக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்னா நான் விட்டுட்டேன். அப்படிதான் இருக்கணும். அறிவாலயம் வேற, திமுக தலைமை வேற, யூகம் வகுக்கிறாங்க இல்லையா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்க கட்சி தலைமைக்கு கலைஞருக்கு நேரடியா இருக்கும். அவங்க வந்து எங்கிட்ட பேசக்கூடாது, கட்சி விவகாரத்தை தலையிடக்கூடாது. அப்படின்னா தான் வெற்றி பெற முடியும். நான் சொல்றது அப்படிதான் திமுக நடந்தது. திமுகல அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி காங்கிரஸ்ல அப்படித்தான் நடந்தது, பிஜேபியில் அப்படித்தான் நடந்தது. இது வேற.
இது வேற இடத்துல இருந்து செயல்படும், ம். கட்சி அலுவலகத்துல இருந்து இது செயல்படாது. ஓகே. அதை முதல்ல அவர் விஜய் புரிஞ்சுக்கணும். எங்க மாதிரி அனுபவமான ஆட்கள் சொல்றாங்க. அதே மாதிரி புஷி ஆனந்துக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு வித்தியாசமான பூமி. உங்களை நான் சொல்றேன் இல்லையா, புரியுது. நீங்க வந்து பாண்டிச்சேரியில தொடர்ந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வர்றாங்க. ஒரு சில கட்டம் தான் அதிமுகவும் திமுகவும் ஜெயிக்குது. பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கு. இப்போ பிஜேபியும் ரெங்கசாமி கூட்டணி ஜெயிக்கிறாங்க. ஆமா. அந்த அரசியலை வச்சு தமிழ்நாட்டுல நீங்க பண்ண முடியாது, அது வேற அரசியல். ம். அதுல வந்து புஷி ஆனந்துக்கு அனுபவம் இருக்கலாம், ம். தமிழ்நாடு அரசியல் வேற. ம். இதெல்லாம் அவர் விஜய் புரிஞ்சுக்கணும். எந்த அளவு புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. நாங்களாம் ஒரு கட்டத்துல அவரை ஆதரிச்சோம். கொஞ்ச ஆனா நாளைக்கு நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பேட்டியிலேயே கூட சொல்லியிருந்தீங்க, ஏன்னா ஆமா. அரசியலுக்கு வர போறதுன்னா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், ஆமா. இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆமா. ஆனா கிட்டத்தட்ட இன்னொரு சில மாசங்கள்ல வந்தா 1 வருஷம் ஆயிடுது கட்சி ஆமா. ஆரம்பிச்சு. இப்ப விஜய் வந்து அவர் மேல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மக்கள்கிட்ட மாட்டேங்கிறாரு. வரணும். அது எப்படி பாக்குறீங்க? வெறும் கவர்னர் மட்டும் சந்திச்சா போதாது. அன்னைக்கு வந்து உடனே வந்து அவர் நடிகர் விஜயுடைய கடிதத்தை டீனர் பக்கத்துல கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்க, ம். கைது பண்ணிட்டாங்க. ம். இவர் போறார் யாரு, விஜய் இவருங்க ஆளுநர் சந்திக்க போறாரு. யாரு? விஜய் ஆளுநர் சந்திச்ச பிறகு அந்த கடிதத்தை கொடுத்தாங்க. ம். இந்த புஷி ஆனந்த் போறாரு, அவரையும் கைது பண்ணாரு. ஆமா. என்னையே கைது பண்ணு கேட்கணும் இல்ல, அவரே ஆமா. கேட்கல இல்ல. நான் வந்து கொடுக்கல, நான் இவரை பார்க்க வந்திருக்கேன், கட்சி தோழர்களை பார்க்க. என்ன இது கைது பண்ற, இது என்ன நடக்குது, அராஜகம் நடக்குதுன்னு கேட்கணும் இல்ல, உரத்த குரல் பேசணும் இல்ல. ஒருவேளை அங்க விஜய் வந்திருந்தா இன்னும் பெரியதா இருக்கும். விஷயம். அவர் வந்திருக்கணும், வரல. புஷி ஆனந்தும் அதை வந்து கைதுன்னா இவரும் பேசாம உட்காந்துட்டாரு. என்ன எது கைது, நான் நோட்டீஸ் கொடுக்கல, அவங்கள பார்க்க வந்திருக்கேன், கட்சிக்காரங்க கைது பண்ணிருக்காங்க, சந்திக்க வந்திருக்கேன். நீ எந்த விதத்துல என்னை கைது பண்ற? நான் கட்சி நிர்வாகி, கட்சியின் பொதுச் செயலாளர், என்ன ஏது கைது? உரத்த குரல் சண்டை போட்டுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் வேணும், மிலிட்டன்சி வேணும். அதாவது ஈடுபடும் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. கட்சி தலைமை போராடுதா, கட்சி தலைமையில் இருக்கவங்க அநியாயத்தை போராடுறாங்களா, கட்சி தொண்டர்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அவங்களுக்கு டானி, அது வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, விஜய் கட்சியில என்னன்னா அவர் வெளியே வரணும். ஒண்ணு, ஓகே, வெளியே வெளியே வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போகணும். இருக்கிற காலமும் ரொம்ப அவகாசம். நீங்க அடுத்த ஜனவரி வந்தாச்சுன்னா ஒன்றும் பேச முடியாது, தேர்தல் வேலை தான். நீங்க டிசம்பர்லேயே வேட்பாளர் ரெடி பண்ணிடுவாங்க. இன்னும் இருக்கிறது இந்த தை பொங்கல் வந்துருச்சு, இன்னும் இருக்கிறது 11 மாசம். 11 மாசம் கடமையாற்றணும். ஒவ்வொரு மாவட்டச்செயலாம் அனுபவமான மாவட்ட செயலாளராக போடணும். நீங்க வெளி மாவட்டத்தில் இருந்து அங்கே மாவட்ட செயலர் போகக்கூடாது. அந்த மாவட்டத்திலேயோ தொகுதியிலேயோ யார் வலுவான ஆள், இந்த தொகுதியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். வெறும் சோசியல் இன்ஜினியரிங் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் பயன்படாது. அது ஒரு 20-25% பயன்படும். ஸ்ட்ராட்டஜி சோசியல் இன்ஜினியரிங் போவாங்க, கேஸ்ட் வைஸ் அவ்வளவு, சென்சஸ் எவ்வளவுன்னு, அது ஒரு நமக்கு தவகல். அதை வச்சு நம்ம எப்படி கொண்டு போகணும், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும். அது இன்னைக்கு விஜய் கட்சிக்கு அவசியம். இன்னும் விஜய் கட்சியில வந்து அரசியல் A to Z தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே சார். ஏன்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி 2ஆம் கட்ட தலைவர் கூட இங்க பெரிய ஆட்கள் யாருமே இல்லை. இவங்களை ஐடென்டிஃபை, விஜய் ஐடென்டிஃபை பண்ண நமக்காக பேசுறாங்க, ஆதரவா பேசுறாங்க, நம்ம சந்திச்சோம், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அண்ணு அவரு கலந்தெடுத்து அதை பண்ண முடியாது. கட்சி ஆரம்பிச்சாச்சு, அரசியல் வரலைன்னா பரவாயில்ல, கட்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஸ்ட்ராங்கா எடுக்கணும் இல்லையா? ஆமா, அது அவர் எடுக்கணும். அதை நான் குறைன்னு சொல்லலை. அவர் இன்னி இதை வச்சுதான் இனிமே இந்த ஏதோ கிளிப்பிங்ஸில் வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அந்த கட்சியில் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியசாமி அவர் பேசுறது ஆடியோ வந்துச்சு, அதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு ஒரு தெளிவான ஆட்கள் யார் நல்லா இருப்பாங்க, எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார், என்டி ராமராவ் எப்படி வெற்றி பெற்றார்னு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அவரும் பிற கட்சியிலேருந்து வந்தவங்களை சேர்த்து வச்சு தன்னுடைய ரசிகர்களையும் வச்சு யூகம் வந்து ஜெயிச்சாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் ஒன்று வெற்றி பெற்ற முடியாது. இவருக்கு முக சாயல் ஒரு பெரிய அசட். விஜய் முகத்தை காட்டினா ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆர் மாதிரி. அது மட்டுமே பாசிபிளா இருக்கு. இல்ல, அதான் இப்ப சிவாஜி கணேசன் ஏன் தோத்தாரு, அவருக்கு பெரும் ரசிகர் மன்றம். எம்ஜிஆருக்கு சரிசமமா இருந்தது. இத்தனை ஸ்தாபன காங்கிரஸ் பின்னாடி இருந்தது, காமராஜர் பின்னாடி இருந்தது. ஏன்னா அவர் கூட ராஜசேகரன் போன்ற ரசிகர் மன்ற ஆட்கள் தான் இருந்தாங்க. அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே இல்லை. அதே மாதிரி இவர் டி ராஜேந்திரன் என்னாச்சு, ரசிகரை வச்சுதான் ஆரம்பிச்சாரு, ஒண்ணு இல்லாம. உங்களுக்கு புரியுதா? விஜயகாந்த் என்ன ஆரம்பிச்சாரு, திமுக எடுத்து மாற்று சக்தின்னு ஆரம்பிச்சாரு, வைகோ ஆரம்பிச்சாரு மாற்று சக்தின்னு. நாங்கெல்லாம் குரல் கொடுத்தோம், தமிழ்நாடு ஒரு மாற்று சக்தி வேணும்னு நினைக்கிறாங்க. அதான் வைகோ கூட்டம் அது சரியா அவர்
வைக்கும். கண்டிப்பா அதே கண்டிப்பா. மாதிரி விஜயகாந்த் சரியா பயன்படுத்தல. இப்போ ஒரு மாற்று அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு, எங்க போன்ற ஆட்களாம் ஆதரிக்கிறோம். இப்போ பைய பார்க்கும்போது அவர் வந்து வெளியே வந்து அவர்தான தலைவரே. இன்னும் சொல்றேன், விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில். அவர் முகத்தை காட்டினா ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ நான் பேசினா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நான் அவருக்கு பின்னாடி நிறுத்தி அவரை இயக்கலாம், அவ்வளவுதான். என்னை இயக்கன்னு ஓட்டு போடுறேன். விஜய் வந்தா நல்லது. அவர் பேர்லயே விஜய்ன்னு சொல்றாங்க. வில்லுக்கு ஒரு விஜய் நம்பாங்க மகாபாரதத்துல. கண்டிப்பா. தமிழக வெற்றி கழகனே பேர் வச்சிருக்கிறாரு. வெற்றின்னு வந்திருக்கு, தமிழகம் வந்திருக்கு. வெற்றி பெறலாம். இன்னும் கொஞ்சம் அவர் கடமை ஆற்றணும். யார் யார் தன் பக்கத்துல வச்சுக்கணும்னு தெரியணும். யார் யாரை எந்தெந்த வழியில கொண்டு போகணும், யார் யார்கிட்ட என்னென்ன மூலியமாக என்னென்ன வேலைகள் பார்க்கலாம், அதனால நமக்கு பயன் வர அவர் தான் பயனடைய போறார் முதலமைச்சர். விக்கிரபாண்டி பேச்சு நல்லா தான் இருந்தது. தீர்மானங்கள் என்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கினார், நான் கொடுத்த அவர்கிட்ட. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்டே இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டானா நீங்க தான் அது நஷ்டப்படுவீங்க. நீங்க நஷ்டப்படக்கூடாது. நீங்க வெற்றி பெறணும். நீங்க எடுத்த ஒரு நோக்கத்துல நீங்க வெற்றி பெறணும் நாங்களாம் விரும்புறோம். ஒரு மாற்று அரசியலை கொண்டு வாங்க, எங்களுக்கு அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. புரியுது. அதுதான் நீங்க அரசியல் வரீங்க. நீங்க உங்க முகத்தை பார்த்தா ஜனங்க ஓட்டு போறதுக்கு இருக்கிறாங்க. நீங்க முன்னாடி பேசின மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் வருது. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய அளவில் பேசப்பட்டது வந்து தொல் திருமாவளவன் அவர். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இதுல இருந்து வெளியேறதுக்காக தான் வந்து இவ்வளவு குழப்பங்களை உண்டாக்குறாங்கன்னு ஒரு சார்பு முன் வச்சாங்க. இன்னொன்று வந்து இல்லை அவர் அதிருப்தியில தான் இருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்பட்டதில்லை. இப்போ திருமாவளவன் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு? ஏங்க கூட்டணியில் எல்லார்கிட்டையும் ஒரு அதிருப்தி இருக்குங்க. என்னாச்சு, விக்கிரவாண்டில் விஜய் பேசினாரு. பேசும்போது அவங்க கட்சி சார்பில் என்ன அருமையான பேச்சு தான் போட்டாங்க. முதல்ல ட்வீட் ஞாபகம் இருக்கா? அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு பிறகு பெரிய ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டார். 27ஆம் தேதி மாநாடா? ஆமாம். 28ஆம் தேதி காலையில் நல்ல பேச்சு, அருமையான பேச்சு, உள்ளடங்கிய பேச்சு, பல விஷயங்கள் அன்னு சொன்னாங்க. பிறகு இதை அப்படா நல்ல பேச்சு தானே. பிறகு மாலை பொழுதுலேயே 2 பக்க அறிக்கை அந்த பேச்சுக்கு எதிர்வினையாக நீங்கள் விடணும். அப்படின்னா இந்த ஆளு சர்க்கார் ஸ்டாலினுடைய திமுகவுடைய அழுத்தத்தினாலையா, பிரஷர்னால விட்டீங்க? அழுத்தம் இருந்திருக்குமா? ஆமா, பிரஷர். காலையில் சரின்னு சொன்ன வாக்கு அந்த அடிப்படை மாறி போச்சே இல்லையா? ஆக்சுவலா அவங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்க? அவங்களுக்கு என்னன்னா இப்ப இடையில வந்த ஆதவர்ஜுன் எங்களுக்கும் துணை முதல்வர் வேணும்னு கேட்டார் இல்லையா? அதுல 2 பிரிவா இருக்காங்க. அங்க திருமாவளவன் 2 பிரிவா இருக்காங்க. நமக்கே இவங்களை தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் திமுக தூக்கி சுமந்தா நமக்கு நல்லது, தனிப்பட்ட நல்லதுன்னு ஒரு சிலர் இருக்காங்க, என்கிட்டயே பேசுறாங்க. ஓகே. அது வந்து திருமாவளவன் அதை பேலன்ஸ் பண்றாரு. கட்சி வீணா போயிடக்கூடாது, ஒரு நாகரிகமாக பேலன்ஸ் பண்றாரு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ எப்படி 2026 திமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா 2021 வந்தாங்கல்ல, அந்த கூட்டணி தொடருமா இல்லை? போங்க, அது விஜய் கையில் தாங்க இருக்கு. ஓகே. அவர் விஜய் எப்படி வராரோ, நிலத்துக்கு வெளியே வராரோ, இன்னும் புஷி ஆனந்தையும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி நினச்சிட்டு, ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். சரி, இவர் அன்புமணி என்னாச்சு? அங்கே அதோட பிறகு ரஜினிகாந்த் என்னாச்சு? பிறகு சித்தராமையா போன தடவை தோத்தார் இல்லையா? இந்த தடவை ஜெயிச்சிருக்காரு கர்நாடகாவில். இப்படிலாம் இருக்கு. வெறும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டும் புஷியும் மட்டும் பாண்டிச்சேரி அரசில் உள்ள ஆட்களை மட்டும் அவர் கொண்டு போடுறாங்க. யாரையும் குறையா சொல்லலை, ஒரு குற்றச்சாட்டா சொல்ல. இதை புரிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சிக்கணும். அதுக்காக இதை வைக்கிறேன். யார் மேலே எதிர்வினை ஆற்றலாம், யாரையும் புறஞ்சொல்லலை. இதுல வந்து ஒரு அனுபவமான ஆட்கள் வேணும். திமுக இவ்வளவு அனுபவமான ஆட்கள் இருந்தும் தோழமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியுது, பணம் கொடுத்தால்தான் வெற்றி பெறுது. அப்படி இத்தனைக்காக ஒரு கிட்டத்தட்ட அண்ணா காலத்திலிருந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு வரலாறு உண்டு திமுகவும். அது யாரும் மறக்க. அப்படிப்பட்ட கட்சியே திணறுது. நீங்க அதை பார்த்துக்கணும். அதனால விஜய் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் வந்து எல்லா தமிழ்நாட்டில் மக்கள் அத்தனை பேரையும் அவர் அறிஞ்சவர். நீங்க வந்து தமிழ்நாட்டை பார்த்தானா இப்போ ஸ்டாலினோட விஜய்க்கு மரியாதை இருக்கும் இல்லையா? சினிமா உலகம் எம்ஜிஆருக்கு எப்படி கலைஞரை விட அதிகமான ஒரு மக்கள் மத்தியில் ஈர்ப்பு இருந்தது, அந்த ஈர்ப்பு இருக்கும்ல விஜய். அது அப்புறம் பார்த்தா டாப்ல விஜய் தான் இருக்காரு. அதை பயன்படுத்துறது இல்லை. அதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நீங்க டாப்ல இருக்கிறீங்க, மேலும் போகும். அதுக்கான வேலைகளை பாருங்க. ஓகே, வெற்றிக்கு ஒரு விஜய் நாங்க நினைக்கிறோம். ஓகே, நீங்க வெற்றி பெறணும். இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டா வெற்றி பெறணும். நான் வந்து இது குறைபாடா சொல்ல, இதை வந்து ஒரு ஆலோசனைகள் சொல்லணும். அவ்வளவு. எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. கிட்டத்தட்ட இப்போதான் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கட்சி வரப்போகுது. ஒரு வருஷம், 2வது வருஷம் எலெக்ஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அது அவர் கையில் தான் இருக்கு. ஓகே. விஜய் கையில் தான் இருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒன்று தோணுது சார். காங்கிரஸ் வந்து 2026ல் விஜயோட போவாங்க அப்படின்னு ஒரு விஜய் வந்தா இவங்களாம் உடையிறாங்க எனக்கே தெரியுங்க. இப்ப நான்லாம் கொண்டு வந்தா இதெல்லாம் பேசுவேன். மதிமுக இருக்கும்போது நான் தானே தோழமைக்கு சிபிஎம் கூட பேசினேன். நான் இது விஜய்க்கு ஏற்கனவே இந்த விஷயமா நான் பல இதில் சொல்லியிருக்கிறேன். ஓகே. நீங்க திமுகவில் இருக்க கூட்டணி உடையும் விஜய் கூட உறுதியாக வரும் என்று 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அதுக்கு இன்னும் விஜய் தான் பூனைக்கு மணி கட்டணும். ஓகே. அந்த மணி புரியுதா? இவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏன் ஒரு காதலி சொல்ல மாட்டேன் உன்னை லவ் பண்றேன்னு. நீங்க தான் ஆண் தான் காதல் கடிதம் கொடுக்கணும். இப்போ விஜய் இவர் கையில தான் இருக்கு எல்லாம். விஜய் கையில தான் இருக்கு. ஓகே. விஜய் கையில வந்து தோழமைகள் இவ்வளவு கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வந்து ஒரு சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி வரைக்கும் குமரிமுனை வரைக்கும் போயிட்டா வள்ளுவரை பார்த்துட்டா அவர் வெற்றி பெறுகிறார். தமிழகத்தின் முதல்வர் அவர் தான். சும்மா இந்த புஷி ஆனந்த் பார்க்குறாரு, ஆனந்த் அவர் பேரு ஆரோக்கிய சாமி பார்க்குறாருங்கிறது விட்டுட்டு இன்னும் தெளிவா வாங்க, சிந்தனையோட வாங்கன்னு தான் எங்களுடைய வேண்டும். ஓகே. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகம் சார், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறீங்க சார்? ஏங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லைங்க, ஒருத்த நாட்டில் ஒன்று நடந்ததுங்க. இப்போ திமுக ஆட்சியில் விருதுநகரில் ஒரு காவலர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் காவலர் கையை பிடிச்சி இழுத்துட்டு நள்ளிரவுல வம்பு பண்ணாங்க. பிறகு அண்ணா நகரில் ஒரு சிறுமிங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறுமி, இவ்வளவு வந்திருக்குங்க பாலியல். இதுதான் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் முதல் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகே. அது வெளியே வரல. ஓகே. இது வெளியே வந்தனால பெருசா வெளியே வந்தனால வெளியே வருது. இப்போ சொன்னும் போதே சாரோட பேசுறியான்னு சொன்னாங்க. அந்த சார் யாரு? இல்லை அப்படி யாரும் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. பிறகு அந்த போன்ல வந்ததுன்னு சொல்றாங்க. இல்லை அந்த மாணவி வந்து அதை சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க அரசு தரப்புலையோ அந்த குற்றம் சொன்ன மாணவி தானே குற்றஞ்சாட்டினா அந்த பொண்ணு தானே சொல்லணும். ஆமா, அது அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது வாக்கு தான் நமக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு விசாரிச்சு உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். அந்த பொண்ணு சொன்னது யார் அந்த சார்னு அந்த பொண்ணு தானே சொன்னது. அதை நம்ம விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணும். அதுக்கு தானே இவங்க சொன்னது உண்மைன்னு தெரியும். இதுல எடுத்துக்கிறதுங்க குற்றஞ்சாட்டப்பட்டவர் சொன்னது நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. பிரமா பேசி யாரு கோர்ட்ல என்ன நினைக்கிறாங்க, இதுல குற்றம் இருக்கா, பாதிக்கப்பட்டவர் யாரு அவர் சொல்றாரு அப்படின்னா இதுல குற்றம் இருக்கா, குற்றவாளி மேல் தப்பு இருக்கான்னு இவங்க தானே விசாரிச்சு சொல்லணும். அவங்க சொல்ற வாக்குவாதத்தை நீங்க வாக்குமொழியை நீங்க எடுத்துக்க முடியல. அவர் வந்து சட்டமன்றத்திலே முதல்வர் வந்து விளக்கம் கொடுக்குறாருன்னா அவர் வந்து திமுகவோட அனுதாபி தான், ஆனா திமுகவோட ஆதரவாளர் இல்லை, உறுப்பினர் கிடையாது. இது என்னங்க அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? உறுப்பினர் இல்ல. அப்புறம் மா சுப்பிரமணியமும் வேற யாரோ வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. பல படங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் படங்கள் இருக்கா, மேடையில் இருக்கா. அப்புறம் அனுதாபினா என்னங்க அர்த்தம்? திமுக அனுதாபி மட்டும் இல்ல, திமுக களப்பணியாளரும் இருக்கா இல்லையா? மேடைகள்லாம் மேடை போட்டு நிற்கான. அப்ப என்ன அனுதாபின் மட்டும் களப்பணியாளர்னா ஆக்டிவ் மேன் தானே. மேடைகள் நிற்கிறாப்புல போட்டோ இருக்கா இல்லையா? இருக்கு. களப்பணியாளர் தானே. முன்னாடி உட்காரலையே, சீட்ல உட்காரலையே, மேடையில் தான் நிற்கிறாப்புல. அப்புறம் என்ன அந்த மேடை அமைச்சது அவரா? அந்த அவரை அமைச்சு கொடுத்த மேடையில் தான் நீங்க பேசுறீங்க. அப்புறம் களப்பணியாளர் தானே. ஏதோ ஒரு வித ஸ்ட்ராங் ஒரு ரிலேஷன்ஷிப் டிஎம்கே இருக்கு இல்லையா அவருக்கு. ஏடிஎம்கே சரியா பயன்படுத்தணும். அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. அங்க நான் நீ ஏடிஎம்கே பார்த்தா நீ சிறப்பா பார்க்கற வைகை செல்வன் ஒருத்தர் இருக்கார், எழுதுறது செய்யறது சிந்தனை. வேற அங்க இருக்கவங்க என்ன தெரியும்? ஏன்னா தங்கமணி வேலுமணி அந்த மணி இந்த மணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஆட்சியில் இருந்தாங்க. மற்றபடி வேற அவங்களுக்கு என்ன தெரியும்? எப்படியாவது திமுக ஒழிக்கணும், நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், நம்ம சம்பாதிக்கணும். இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கு சார்? மக்கள் அரசியலுக்கா பார்க்குறாங்க. சரி, அது இன்னைக்கு திமுக தோக்கணும், நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும். மக்கள் மாறாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அது மாதிரி நல்ல தலைவர்கள் வரணுங்க மாற்று அரசியலுக்கு. அதே மாதிரி மக்களும் சரியில்லை, விஜயும் திருந்திட்டு வந்தானா ஒரு மாற்று அரசியல் கொடுக்கலாம். மறுபடியும் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா நேர்மையா இருக்கணும். எம்ஜிஆர் இருந்தா ஒரு கட்டத்துல ஒரு முதல் கட்டத்துல இருந்தா அது மாதிரி இருந்தா நல்லது. அதே மாதிரி ஆச்சுன்னா அவருக்கும் கஷ்டம். 2026 களம் வந்து எப்படி வரும்னு இன்னும் தெரியாது. ஏன்னா இன்னொரு வருஷம் இருக்கு. எல்லாம் விஜய் வச்சுதான் இருக்கு. விஜய் வந்தா நல்லா இருக்கும், நாங்க விரும்புறோம். விஜய் வரலைன்னா நான் எங்களுக்கு கடை வந்துச்சு. நான் எனக்கு என்ன இப்போ எனக்கு ஏதாவது வேலை இல்லையா? என் கூட திமுக அமைச்சர்களும் பேசுறாங்க. நான் எந்த சிபாரிசுக்கும் போகல. அதிமுகவிலையும் பலரும் பேசுறாங்க. பிஜேபி அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க. அதுதான் கேட்க என் கூட நெருக்கமா பேசுறேன். விஜய்க்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து எல்லா அரசியலும் பார்த்து எல்லா ஏமாத்து வேலைகள்
பம்மாத்து வேலை அவங்க எதுக்கு வைகோ கட்சியை ஃபார்ம் பண்ணாரு? வாரிசு அரசியல் கூடாது அன்னைக்கு 5 பேர் தீக்குளிச்சாங்க இல்லையா? இப்போ அதுக்கு மாற்று அரசியல் தானே பண்ணுறாரு. மாற்று அரசியல் தானே பண்ணுறாரு. அதுக்கும் ஓட்டு போடுறாங்களா மக்கள்? இப்போ அந்த மாற்று அரசியல் நான் உங்களுக்காக இருந்தவங்களாம் வீணாக போயிட்டோம். எங்களுடைய வேலை வீணாக போச்சு இல்லை எங்கள் நேரம். இதாங்க தமிழ்நாடு அரசியல். இல்லை சார், நான் அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா அவர் அண்ணாமலை உள்ளே வரப்போ வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சிட்டாரு பாஜகவுக்கு அப்படின்னாங்க. இப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? 2026 முக்கிய அவரோட ரோல் என்னவா இருக்கும்னு? நிச்சயமாங்க விஜய் வந்தானுங்க. எனக்கு பார்த்த வகையில், எனக்கு கேள்விப்பட்ட வகையில் டெல்லி செய்திகள், எனக்கு டெல்லியிலும் ஆட்கள் இருக்காங்க பேசுகிறாங்க இல்லையா, எனக்கு திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணின்னு அண்ணாமலை விரும்புகிறாரு. அது மாதிரி விஜய் வந்தால் விஜய் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, 5 அணி. ஒருவேளை இப்போ தேர்தல் நடக்க போது பாஜகவில் அண்ணாமலை தான் தலைவராக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இருந்தால் அவர் நோக்கப்படி தான் எனக்கு 26 வரைக்கும் என்னுடைய நோக்கத்தில் கட்சி போகட்டும்னா அவர் தனித்து தான் நிற்பார். அந்த தனித்து நிற்கும் போது அவருக்குள்ள சிரமம் என்னன்னா 12% ஓட்டு கூட்டி காட்டணும். அவருக்குள்ள ஒரு நெருக்கடி. நான் சொல்கிறது அப்படி நெருக்கடி காட்டும் போது விஜய் வந்தாச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட சேர்ந்தாச்சுன்னா திமுக தோற்று போகும். அதிமுக வந்து நல்ல தொண்டர்கள் இருக்காங்க, திமுக விட அதிகமா இருக்காங்க. அதை முறைப்படுத்தி கொண்டு போறதுக்கு ஆளுகளும் மாவட்ட செயலாளரும் சரியில்லை. அப்படி திமுக கூட்டணி ஜெயிக்கலாம். ஆனா தோழமை கட்சிகள் அங்கிருந்து வெளியே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எல்லாமே உங்களுக்கு என்னன்னா நீ ஒரு 10 மாசம் ஆகும். ஓகே, எல்லாமே முடிவாகிறதுக்கு 10 மாசம். ஓகே, ஏன்னா இப்போ லண்டன் போய் படிச்சுட்டுலாம் வந்தார்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம். இப்போ சமீபமாக வந்து நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு அவர் பண்ண செயல். சாட்டையில் அடிச்சுக்கிறது அது அவர் விருப்பங்க. ஓகே, அவர் வந்து இந்து மதத்தை சொல்றாரு. இந்து மதத்துல கோயில்ல போய் அக்கினி சட்டி எடுக்கிறது இல்லையா? கோயிலுக்கு போய் கால் செருப்பு போடாம தான் இருப்பாங்க. சபரிமலைக்கு போறதுக்கோ, திருச்செந்தூர் போறதுக்கோ, பழனிக்கு போறதுக்கோ செருப்பு போடாம தானே பச்சை வேஷ்டி கட்டிட்டு இருப்பாங்களா இல்லையா? சபரிமலைக்கு வேற வேஷ்டி. அக்னி இது எடுப்பாங்க இல்லையா? அக்னி சட்டி எடுப்பாங்க இல்லையா? கிராமங்கள் எடுப்பாங்க, சாட்டாலே அடிப்பாங்க. அது அவர் பாடியில் அவர் செஞ்சிருக்காரு. ஓகே, அது அவர் பாணி, அது சரின்னு அவர் உரிமை. அது ரொம்ப நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக உங்களோட பதிலை சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.